வணக்கங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டு செம்பருத்தி செடியை பார்க்கலாங்க. இந்த செடி வந்து எங்கள் வீட்டில் முன்னாடி நான் கீழே வச்சுருக்கிறேங்க. இந்த செடி வந்து ஒரு 100 லிட்டர் ட்ரம்மில் தாங்க, 200 லிட்டர் ட்ரம்மை ரெண்டாக கட் பண்ணி அதில் வந்து பாதி அளவில் நான் இந்த செம்பருத்தி செடி வச்சுருக்கிறேங்க. மீதி பாதியில் நான் மேலே கருவேப்பிலை செடி வச்சுருக்கிறேங்க. இந்த செம்பருத்தி செடியில் இப்போ நிறைய பூக்கள் பூக்குதுங்க. ஒரு நாளைக்கு டெய்லியுமே இவ்வளோ பூக்கள் பூக்குது. இந்த அளவுக்கு சூப்பராக பூ பூக்கிறதுக்கு நான் எப்படி இந்த செடியை பராமரிக்கிறேன்னு இன்றைக்கி பார்க்கலாங்க. இந்த செடி வந்து நான் இங்கே கீழே வச்சு 4-5 வருஷம் ஆச்சுங்க. முதல்ல கீழே தாங்க வச்சுருந்தோம். அப்புறம் அதுக்கு நம்ம ரோடு போடுறதுக்காக வேண்டி செடிகளை வந்து எடுக்க சொல்லிட்டாங்க. அதனால நான் அதில் எடுத்து ஒரு 2 குச்சி மட்டும் இந்த ட்ரம்மில் மண்ணை போட்டு நட்டு வச்சேங்க. 2 குச்சியுமே சூப்பராக நல்லா தளிர்த்து வந்து நிறைய பூக்கள் கொடுத்துட்ருக்குதுங்க. கிட்டத்தட்ட 4-5 வருஷம் ஆச்சு நான் இங்கே வச்சு. இது வந்து எப்போவுமே பூத்துட்டே தான் இருக்குதுங்க. இதில் நோய் தாக்குதல் வந்தால் அந்த மாவுப்பூச்சி வெள்ளையாக இருக்கிற மாவுப்பூச்சி தாக்குதல் வருங்க. அப்போ வந்து நம்ம இதுக்கு மருந்தெல்லாம் அடிக்க வேண்டியது இல்லைங்க. அப்படியே நம்ம அந்த இடத்த நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. திருப்பியும் சூப்பராக துளிர் விட்டு வரும்போது அந்த நோய் இல்லாமல் வருங்க. இதுக்கு நம்ம மருந்தெல்லாம் பெருசாக அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நோய் தாக்குதல் இருக்கிற கிளைகளை கட் பண்ணி எடுத்துட்டாலே போதுங்க. ஏன்னா இந்த செடி கட் பண்ண தான் நிறையா கிளைகள் விட்டு பெரிய மரமாக ஆகுங்க. டெய்லியுமே எங்களுக்கு இந்த அளவுக்கு பூ இப்போ கிடச்சிட்ருக்குதுங்க. வாங்க நான் இதை எப்படி பராமரிக்கிறேன்னு பார்க்கலாம். இதில் இந்த ட்ரம்மில் வந்து இதில் 2 குச்சி வச்சுருக்குறேங்க. 2 குச்சியுமே இந்த அளவுக்கு நல்லா பெருசாகவே ஆகிருச்சுங்க. நல்லா நம்ம மரங்கள் வைக்கும்போது கொஞ்சம் பெரிய ட்ரம்மோ பெரிய க்ரோ பேக்கோ வச்சோம்னா தாங்க இந்த அளவுக்கு மரங்கள் பெருசாகவும் நம்ம நிலத்தில் இருக்கிற மாதிரியே பெருசாகவும் ஆகும், நிறைய பூக்கள் கொடுக்குங்க. இப்போ எனக்கு இந்த செடிக்கு உரம்னாவே நான் டெய்லி இதில் பூக்கிற பூவவே எடுத்து சாமிக்கு வச்சுட்டு திருப்பி அடுத்த நாள் கொண்டுட்டு வந்து இதுலேயே போட்டுருவோங்க. அதுவும் போக நம்ம பக்கத்தில் இருக்கிற மல்லிகைப்பூ செடியில் இருக்கிற இலைகளை உருகினா இதிலையே போட்டுறது. இந்த இலைகளை கட் பண்ணனாலும் இதுலேயே தான் போட்டுறதுங்க. இதனால் இதுக்கு வந்து எப்போவுமே மூடாக்காவும் இருக்கும். இதில் உரங்களும் ரெடி ஆகிட்டே இருக்குங்க. மண் வந்து எப்போவுமே இதில் இருக்காது, நல்லா பொதுன்னு இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய வேர்கள் விட்டு வேர்கள் வந்து மேலே வரைக்குமே வந்துருச்சுங்க. இது சல்லி வேருன்னு சொல்லுவாங்க. இந்த வேர்கள் நிறையா மேலேயே வந்துருச்சுங்க. இதில் மண்புழுக்கள் பாருங்கள், மண்புழுக்களும் நிறையா இதில் இருக்கும். நம்ம செடிகள் ஆர்கானிக்காக வளர்த்துறங்கிறதுக்கு ஆதாரமே இந்த மண்புழுக்கள் தாங்க. மண்புழுக்கள் இருந்தாலே நம்ம செடிகள் மண் ஆர்கானிக்காக இருக்குதுங்கன்னு அர்த்தந்தாங்க. இப்போ வந்து இந்தளவுக்கு நிறையா வேர்கள் வந்து இந்தளவுக்கு வேர்கள் படர்ந்துருக்குங்க. தொட்டி முழுக்க வெறும் வேர்களாக தெரியுங்க. அதனால நம்ம 6 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம இந்த மண்ணை கிளறி விட்டு வேர்களை ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சுக்கு ஒரு பக்கெட் அளவு இந்த மண்ணை மேலால் கிளறி விட்டு எடுத்துருவேங்க. இந்த மண்புழுக்கள் எல்லாம் சாகாத மாதிரி பார்த்து நம்ம மெதுவாக கொத்தி கிளறி இந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் எடுத்துடணுங்க. நம்ம ஒரு பக்கெட் அளவுக்கு இந்த மண்ணை எடுத்துகிட்டு திருப்பி நம்ம உரங்கள் கலந்த மண்ணை போடும்போது தாங்க அடுத்தடுத்து திருப்பி வேர்கள் மீண்டும் அதில் மேலே பிடிச்சி வரும். இதை இப்படியே விட்டுட்டோம்னா அப்படியே இதுக்கும் அப்போ பூக்கள் வந்து சத்துக்கள் கம்மியாச்சுன்னா பூக்கள் வந்து சின்னதாக ஆக ஆரம்பிச்சிருங்க. அப்போ வந்து நான் இந்த மண்ணை கொஞ்சம் மேலால் ஒரு பக்கெட் அளவுக்கு மண்ணை எடுத்துகிட்டு திருப்பி நான் வேறு புது மண் போடுவேங்க. இதைத்தான் நான் வந்து ரெகுலராக செஞ்சிட்டே இருக்கிறேங்க. இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உரமே நல்ல இந்த சல்லி வேருன்னு சொல்லுவாங்க. இதை எடுத்தாலும் செடிக்கு எந்த பாதிப்பும் வராதுங்க. இதோட ஆணி வேர் வந்து நம்ம கீழே தான் இருக்குது. இந்த சல்லி வேர்களோட நம்ம ஒரு பக்கெட் அளவுக்கு ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு கணத்துக்கு இந்த மண்ணை நம்ம கொத்தி கிளறி எடுத்துட்டு திருப்பி நம்ம உரங்கள் கலந்த வேறு மண்ணை மேலால் போட்டு விட்டுறலாங்க. அப்போது நம்மளுக்கு அடுத்தடுத்து வேர்கள் திருப்பி அது படறதுக்கு இடம் கிடைக்குங்க. இந்த மண் வந்துங்க நான் 1 மாதத்துக்கு முன்னாடியே மாட்டுச்சாண உரம் ஆட்டுச்சாண உரமும் கலந்து நான் மக்க வச்சுருந்தேங்க. அந்த மண் தாங்க. அது இல்லாட்டி நம்மக்கிட்ட என்ன உரம் இருக்குதோ மண்புழு உரமோ காய்கறி கழிவு உரமோ இருந்தால் அதை வந்து அப்போதைக்கே கலந்து நம்ம போட்டுக்கலாங்க. அதையெல்லாம் வந்து நம்ம 1 மாதம் மக்க வைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. இந்த மண்ணுக்கூட ஒரு கைப்பிடி வேப்ப புண்ணாக்கு இருந்தால் கலந்துக்கலாங்க, இல்லாட்டி பிரச்சனை இல்லைங்க.
இந்த மாதிரி மண் போடும்போது திருப்பியும் அந்த வேர்கள் நல்லா படர்ந்து வர்றதுக்கு இந்த மண் உதவியாக இருக்குங்க. இதை வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்டே வரும்போது தான் செடிகள் வந்து நல்லா வளர்ந்துட்டே இருக்குங்க. வேர் பிடிச்சும் நல்லா இந்த தண்டுகளும் பார்த்திங்கன்னா நல்லா கீழே நிலத்தில் இருக்கிற மாதிரியே நல்லா பெருசாக மரமாக இருக்குதுங்க. இதை மாதிரியே தாங்க நான் ஒவ்வொரு டைமும் 6 மாதத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறேன். இதுக்கு உரங்கள் வந்து நான் இதுக்கு வந்து நான் திட உரம்னா 6 மாதத்துக்கு ஒருக்கா இந்த மண்ணோட கலந்து கொடுக்குற உரம் தாங்க திட உரம். மீதியெல்லாம் திரவ உரங்களும் இந்த இலை தழைகள் இதில் விழுகிற இலை தழைகள் தாங்க. இந்த மாதிரி கொழுந்துகளையெல்லாம் எடுத்து விட்டுறணுங்க. அப்போ தான் பார்க்குறக்கு நல்லா குடை மாதிரி நல்லா செடிகளும் மேலே மட்டும் படருங்க, கீழே பார்க்குறக்கு நல்லா இருக்குங்க. இப்போது இந்த மண்ணையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதில் மேலேருந்து எடுத்த மண் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மண்புழு உரமாட்ட நல்லா சத்தான மண் தாங்க. இது வேறு ஒரு க்ரோ பேக்கில் போட்டு வேறு செடிகள் வச்சாலும் இதில் சூப்பராக செடி வருங்க. இந்த மண்ணை நான் அந்த மாதிரி தாங்க பயன்படுத்துவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.